எங்க வீட்ல நாங்க 2 பொண்ணுங்க. நான் அதுல 2வது பொண்ணு. ரொம்ப ரொம்ப அடமன்ட்டான ஒரு பொண்ணு. என் அப்பா, அம்மா, அக்கான்னு யார் என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். அவங்க என்ன நல்லதுக்கு சொன்னாலும் நான் ஆப்போசிட்டா தான் நடப்பேன். சின்ன வயசுல இருந்தே என்னவோ தெரியல, எனக்கு ரொம்பவே அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கு. என்ன திட்டுனாலோ, அடிச்சாலோ ஒரு வாரத்துக்குனாலும் சாப்பிட மாட்டேன். யார்ட்டயும் பேச மாட்டேன். அதுக்கு பயந்துட்டே யாருமே திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. என்னோட உலகமே வேற மாதிரி இருக்கும். நல்ல டிவி பார்ப்பேன், நல்ல மொபைல் பார்ப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அங்க இங்கேன்னு போய் சுத்திட்டு வருவேன். இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் இப்படிதான் டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்பாவும் அம்மாவும் திட்டிட்டாங்க. அப்போ நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். அடுத்த நாள் எக்ஸாம் வச்சுட்டு இப்படி நீ டிவி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. போய் படிக்க மாட்டியா அப்படின்னு சவுண்டா கேட்டுட்டாங்க. அவ்வளவுதான். நாங்க எப்பவுமே காலையில தண்ணி காய வைக்கிறதெல்லாம் அடுப்புல தான் காய வைப்போம். விறகடுப்புல காய வைப்போம். அதுக்கு பக்கத்துல ஒரு கெரசின் பாட்டில் இருக்கும். இவங்க திட்டின கோவத்துல அந்த கெரசின் பாட்டில் எடுத்து கழுத்துல வழியா ஊத்திட்டு உடனே வந்து மேட்ச் பாக்ஸ் எடுத்து தீ பத்தவும் வச்சு அவ்வளவுதான். அன்னைக்கு என்னோட லைஃப் பறிப்போன அந்த நெருப்பு பத்த வச்சு என்னோட ட்ரெஸ் ஃபுல்லா ஒட்டி ரொம்பவே தீக்காயம் ஆயிடுச்சு. அம்மா அப்பா எல்லாரும் ஓடி வந்து காப்பாத்தியுமே இந்த தீக்காயத்தை யாராலையும் தடுக்கவே முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு நல்ல ஆழமான காயம் உடம்புல அப்படி துணி ஒட்டிக்கிச்சு. 1 மாசம் 2 மாசம் இல்ல 6 மாசம் ட்ரீட்மெண்ட்ல இருந்தேன். எங்களோட இயல்பு வாழ்க்கையே மாறி போயிருச்சு. அக்காவோட படிப்பு பாதியில நின்றுச்சு. அம்மா அப்பா எல்லாருமே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. அப்பவும் எனக்கு அந்த கோவமும் வெறியும் அடங்கவே இல்லை. நீங்க திட்டுறதுனால தானே இப்படி பண்ணுன அப்படின்னு எனக்கு அப்பவும் என் அப்பா அம்மா மேலதான் கோவம் வந்துச்சு. என் படிப்பு ஸ்பாயில் ஆகி எல்லாரோட வாழ்க்கையுமே அப்படியே அந்த இடத்துலயே ஸ்தம்பித்து போய் நின்றுச்சு. எங்களுக்குன்னு பாத்துக்கிறதுக்கோ ஆறுதலுக்கோ சொந்த பந்தம் யாருமே கிடையாது. நாங்க 4 பேர் மட்டும்தான் எங்களுக்கான உறவு. நான் கோபத்துல அவசரப்பட்டு பண்ணின அந்த ஒரு விஷயத்தினால என் வாழ்க்கை மட்டும் பாதிக்கல, என் அக்கா அம்மா அப்பான்னு எல்லாரோட வாழ்க்கையும் பாதிச்சு. என் படிப்பு அவளோட படிப்பு எல்லாமே பாதியில நின்றுச்சு. முக்கியமான பப்ளிக் எக்ஸாம் அப்பதான் இந்த மாதிரி நடந்ததுனால எங்களோட 2 பேர்த்தோட படிப்புமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஒரு 5-6 வருஷம் கழிஞ்சு என் அக்காக்கு வரன் தேடி வரும்போது இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டு இந்த வீட்டு பொண்ணுங்கெல்லாம் இப்படித்தான் இருப்பாங்கன்னு, அதனால என் அக்காக்கு கூட மாப்பிள்ள வராம ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ அந்த சம்பவம் நடந்து 7 வருஷம். என் உடம்புல கழுத்துக்கு கீழே நல்லாவே தீக்காயம் இருக்கும். யார் பார்த்தாலுமே வேடிக்கையா என்ன பார்ப்பாங்க. ரோட்ல எங்க போனாலுமே என்ன அதை ஒரு கேள்வியா என் அம்மாட்டையோ அப்பாட்டையோ அக்காட்டையோ எங்கிட்டையோ கேட்பாங்க. அப்பெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகாது, உனக்கெல்லாம் குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே எனக்கு ஒரு கல்யாணமும் நடந்துச்சு. இதை காரணம் காமிச்சே என் வாழ்க்கை நாசமா போச்சு. எனக்கு உடம்பு முழுக்க தீக்காயம் இருக்கான், நான் வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவ, என்னால குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்னு என்ன எங்க வீட்டுல சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. என் வாழ்க்கையில என்ன 2 விஷயம் அழிச்சுது. ஒண்ணு முன்கோபம், இன்னொன்னு தற்கொலை அப்படிங்கிற முடிவு. கோபத்தினால நம்ம எடுக்கிற முடிவு இப்படிதான் குழப்பத்துல போய் முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட வாழ்க்கை பாடம். அந்த தற்கொலை முயற்சியில நான் செத்து போயிருந்தா கூட ஒரே நாள் அழுதுட்டு என் அம்மா அப்பா அக்காவோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ஆனா அதுல நான் பிழைச்சதோட விளைவு எங்களோட 4 பேர்த்தோட வாழ்க்கையுமே நாசமாயிருச்சு. தயவு செய்து அவசரத்திலயோ கோபத்திலயோ என்ன மாதிரி யாருமே இப்படி ஒரு முடிவு எடுக்கவே எடுக்காதீங்க. இது மத்தவங்களுக்கும் ஒரு அவேர்னஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரியை இங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இது யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்களோட ஸ்டோரி. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கன்வே பண்ணலாம்.